சார் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி எலெக்ஷன் போயிட்டுருக்குது சார். இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக நாங்களும் பார்க்குறோம். நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி உடைந்திருக்கிறது, வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறது. 2017 இருந்து 2021 வரை திரு இபிஎஸ் ஆட்சி நீடிப்பதற்கே நாங்கள் தான் காரணம். அந்த இடைத்தேர்தல் நடந்தபோது 19-21 தொகுதி இடைத்தேர்தல் நடந்தபோது நாங்கள் இல்லைன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பாமக பேசி கொண்டிருந்த விஷயம். அன்புமணி பேசியது இதெல்லாம். இன்னைக்கு மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் இன்று ஒரு வீடியோ ஒரு வெளியிட்டிருக்கிறார். வெளியிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 18 தொகுதியிலையும் அன்புமணியினுடைய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை சார். இன்னைக்கு ஈச் அண்ட் எவ்ரி கவுண்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இது 4 கட்டமாக, இந்த 4 பிரிவாக இந்த தேர்தல் சந்திக்கிறதுனால திரு அன்புமணி 5வது பிரிவுன்னு சொல்லலாம். சரி, ஓகே, 5 ஃபேக்டாக நிற்கிறாங்க, 5 பிரிவாக நிற்கிறாங்க. ஓகே, டாக்டர் ராமதாஸனுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட எந்த பார்ட்டிக்கு ஃபேவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம், அது அரசியலில் சகஜம். ஆனால் ஒரு முதல்வரை நரகாசுரன் என்று பெயர் சொல்லி அழைப்பதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. சேலம் மணிகண்டன் எப்போதுமே இப்படி தான் வார்த்தையில் விடுறார். அது அவருடைய தொழிலுக்கும் அவருடைய அரசியலுக்கும் நியாயமானதாக எனக்கு தெரியல. இது மாதிரி பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, முதல்ல அந்த கேள்வியோடு தான் ஆரம்பிச்சிங்க. இப்போ சூழ்நிலை என்னன்னு, அது நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னுன்னு வரலாற்றில் படிப்போம். சரி, அதே மாதிரி ஏப்ரல் 17க்கு முன் ஏப்ரல் 17க்கு பின்னுன்னு இந்திய வரலாறை நம்ம கொஞ்சம் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் தொகுதி மறுவரை என்ற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு அவங்க எங்கே ஒளிஞ்சிக்கிட்டாங்கன்னா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு சட்டம் 96லேயே ஹெச்டி தேவகவுடா இருக்கும்போது கொண்டு வந்தது. 2010 ராஜ்யசபாவில் சட்டமாக வைக்கணும். அதற்கு பிறகு நம்ம 2023 எல்லாரும் சேர்ந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, சட்டமாக்கிட்டோம். 2024 தேர்தலிலே நீங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், அமுல்படுத்தலை. ஆனால் இப்போ தொகுதி மறுவரையில் ஒளிஞ்சிக்கிட்டு அது பெண்களுக்கான ரிசர்வேஷனுக்காக பண்ணுறேன்னு சொல்லி ஒரு வேலையை பண்ணாங்க. நாட்டு மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிர்கட்சிகள் தன்னுடைய சரித்திர கடமையை சரியாக செய்த காரணத்தினால் இன்னைக்கு அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோல்வி அடைந்திருக்கிறது. அநேகமாக மோடி சந்தித்த முதல் தோல்வியாக இருக்கலாம். இது ஒரு ஆரம்பமாக இருக்கலாம், மோடியின் தோல்விக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். அதற்கு பிறகு முன்னை ஈட்டத்தி முப்புறத்திலே, பின்னை ஈட்டத்தி தென் இலங்கையிலே, அன்னை ஈட்டத்தி அடி வயிற்றிலே, தீ எழுகவேங்கிற மாதிரி ஸ்டாலின் வைத்த தீ இந்திய நாடு முழுவதும் பிடித்து விட்டது. இந்திய நாடு முழுவதும் பற்றி எரிந்தது. அது மாநில உரிமைக்கான போராட்டம். மாநில மக்கள் ஒழுங்காக இருந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால் அந்த கட்டுப்படுத்தியதற்காக தண்டனை என்ற பெயரில் நீங்கள் தொகுதி மறுவரையை கொண்டு அவர்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளை குறைப்பதற்கான முயற்சியை செய்தீர்கள். அதுவும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற பெயரில் மறைந்து கொண்டு அந்த 131வது சட்ட திருத்தத்தை இந்தியாவில் தோற்கடித்ததன் விளைவாக நீங்க கேட்டீங்க பாருங்க, முன்னாடி இருந்ததை விட இப்பொழுது எல்லா கருத்து கணிப்பிலும் வந்திருக்காரு. 3 பேர் மட்டும் போடலங்க. துக்ளக் போடல, தினமலர் போடல, சாணக்கியா போடல, மீதி எல்லா டிவியிலும் NDTV உட்பட. இல்ல, நான் அதை பெருசா எடுக்கல. நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. NDTV உட்பட இன்னைக்கு வந்திருக்கிற கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 175 180 தொகுதிகள் வரை வெல்லும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கருத்து கணிப்பு 2016 இதே போலதான் என்ன, நீங்க உங்களுக்கு வாய்ப்பு வரும்போது பேசுங்க, நீ மறுத்து பேசுங்க. நான் இதுவரையில 12க்கு மேற்பட்ட கருத்து கணிப்புகள் வந்து விட்டது. 10க்கு மேற்பட்ட கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று வந்திருக்கிறது. இதை நான் ஒரு பக்கம் விட்டுறேன். இப்போ எனக்கு சில கேள்விகள் வருது. நீங்கள் கேட்டீங்களா, பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சதில் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படும். எப்படின்னா, வட மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களிலும் அது மயிலாடுதுறை பக்கம்லாம் இருக்கு, தருமபுரி, சேலம், அதே மாதிரி இந்த பக்கம் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கம். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர் தான் உருவாக்கினார் அந்த கட்சியை.
அந்த கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் அவர் மேல ஒரு எமோஷனல் ஒரு அங்க இருக்கிற தொண்டர்கள் கொஞ்சம் மூத்தவர்களுக்கு வந்து அவர் மேல ஒரு பற்றும் உண்டு. அதனால வந்து அது வன்னியர் கூட்டமைப்பு அவர் பக்கம் தான் இருக்கு, வன்னியர் சங்கம் அவர் பக்கம் தான் இருக்கு. அதனால மிகப்பெரிய பாதிப்பை அதுவும் ஏற்படுத்தும். ஒண்ணு. அடுத்து நீங்க சொன்னீங்க விஜய் வந்து முட்டி போட்டுக்கிட்டு போறாரு, அவர் என்ன வேணாலும் போட்டுக்கிட்டு போட்டோம். ஆனா இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஒரு கருத்து கணிப்புல அந்த கருத்து கணிப்புல என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட வாக்கு வங்கி முன்னாடி 12ல இருந்து 15 வரலாம்னு எல்லாருமே சொன்னாங்க. இப்ப அதுவும் சரிவதற்கான வாய்ப்பு அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதே போல அதிமுக வாக்கு வங்கியும் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இப்ப என்னன்னா 45% நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு வாக்கு கிடைக்கும் என்று பல பத்திரிகைகள் பல ஊடகங்கள் இன்னைக்கு கருத்து வெளியிட்டிருக்கார்கள். அடுத்தது எனக்கு ஒரு சின்ன கேள்வி, அதாவது இந்த மசோதா வந்ததுல தொகுதி மறுவரை மசோதா, அதை வந்து என்ன நியாயப்படுத்தி நீங்க பேசுனீங்க? நான் அமித்ஷா கிட்ட பேசிட்டேன், நமக்கு ஒன்றும் ஆகுதுன்னு சொன்னார். இப்போ ஏன் இந்த மசோதாவை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? ஒன்றும் ஆகாதுன்னா ஏன் ஒரிசாவில இருந்து எதிர்ப்பு வருது? ஒன்றும் ஆகாதுன்னா பஞ்சாப்ல இருந்து ஏன் எதிர்ப்பு வருது? ஒன்றும் ஆகாதுன்னா வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து ஏன் எதிர்ப்பு வருகிறது? அப்போ ஒரு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அமெரிக்காவுக்கு அடிமை மோடி, மோடிக்கு அடிமை எடப்பாடி பழனிசாமி. அதுதான் இந்த ஏப்ரல் 17 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால தமிழ்நாட்டில் கொளுத்திய தீ பரவட்டும் என்று அண்ணா சொன்னார் அல்லவா, அந்த தீ பரவி இருக்கிறது. மக்கள் மத்தியில் இன்னும் மரியாதை அதிகமாகி அது வாக்குகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்ப இந்த நேரத்தில் கொஞ்சம் சுருக்கமான டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்தியன் ரேர் எர்த் மூவர்ஸ் இந்தியா லிமிடெட்ங்கிறவங்க மறுபடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணவாளக்குறிச்சியில் அந்த அணு ஏணு உலையை தொடங்குவதற்கான ஒரு முயற்சியில் விரிவாக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அந்த மணல்ல வந்து லைம்லைட் இருக்கு, ரூட்டைல் இருக்கு, ஜிர்கான் இருக்கு, கார்னட் இருக்கு, மோனோசைட் இருக்கு. இது எல்லாமே அணு கதிர்வீச்சு சம்பந்தமான விஷயங்கள். இதை வந்து அங்க இருக்க அதை வந்து அணு உலைக்கு தயார் பண்ணுவதற்காக மக்கள் எதிர்ப்பை மீறி, நல்லா கவனிங்க, செப்டம்பர் மாதத்திலேயே திமுக அரசாங்கம் முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை மீறி மக்களிடம் எந்த விதமான முறையும் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் மத ரீதியாக எல்லாரையும் அதனால வந்து ஒரு மாநில அரசாங்கத்தை மீறி ஒரு அனுமதிக்க முடியாத ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரச்சனை, ஸ்டாலின் வந்து ஏற்கனவே என்ன நிகழ்ச்சி நிரல்னு திட்டமிட்டு பிளான் பண்ணி அது போயிட்டே இருக்காருங்க. அதாவது இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிராக மாநில அரசாங்கம் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது. அஜாதியவாதத்துக்கு எதிராக, மத தீவிரவாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய போராட்டம் நிச்சயமாக வெல்லும், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஒன்றாக வெல்வோம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். ஒற்றையிலுக்கு வெல்வது உறுதி. சார் ரொம்ப நன்றி சார்.